எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். பொருள்: எழுபிறப்பு மக்கள், விலங்கு, ஊர்வன, பறவை, நீரில் வாழ்வன, தாவரம், தேவர். தீவினை துன்பம் தீண்டா சென்றடையாது. பழிபிறங்கா பிறரால் பழிக்கப்படாத. பண்புடை நற்குணங்களுடைய. மக்கள் புதல்வர். பெறின் பெற்றால். எழுபிறப்பும் தீயவை தீண்டா. எழுபிறப்பு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல 7 பிறப்புகள் இருக்குது. அதுதான் மக்கள், விலங்கு, ஊர்வன, பறவை, நீரில் வாழ்வன, தாவரம், தேவர். இந்த 7 வகை பிறப்புகள்லயும் தீயவை தீண்டா, துன்பங்கள் சென்றடையாது. யார துன்பம் சென்றடையாதுன்னா, பழி பிறங்கா, பழிங்கிறது குற்றம். தவறு செய்யும் போது, அடுத்தவன் பொருளை திருடி பிறரை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் போது அவங்க சும்மா இருப்பாங்களா? திட்டுவாங்கல்ல. அப்படிப்பட்ட திட்டும் போது அவங்க பழி சொல்லுக்கு ஆளாகாமல், பழி பிறங்கா பிறரால் பழிக்கப்படாமல், பண்புடை மக்கட்பெறின், நல்ல குணமுடைய, அறிவுள்ளனா அறிவும் இருக்கணும், பண்பும் இருக்கணும். அறிவு நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். எல்லா உயிரினங்கள்டையுமே அன்பு காட்டி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மக்கட்பெறின் புதல்வரை பெற்றால், அந்த புதல்வர்கள் பண்புள்ள புதல்வர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள். தானம்னா என்னதுன்னா, நமக்கு மேலானவங்களுக்கு கொடுக்கக்கூடியது தானம். இப்ப கோவில் எல்லாம் கட்டும் போது அவங்களுக்கு நம்மளாம் முடிந்த உதவியை செய்தோம். கோவில யாகம் வளர்க்கும் போது தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குதோம். கோவிலுக்கு பசு தானம் பண்ணதும், கோவில் கட்டத்துக்கு இடம் பூமி தானம் பண்ணதும் இல்லையா, இதுக்கெல்லாம் செய்யக்கூடியது தானங்கள். தர்மம் நமக்கு கீழான உள்ள, நம்மகிட்ட பசின்னு கை நீட்டி நிற்பாங்களே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் தர்மத்துல அடங்குது. தான தர்மங்கள் செய்யும் போது அந்த தான தர்மங்கள் முன்னோர்களை போய் சேருமா. எப்படி சேரும்னா, முன்னோர்கள் பிறவி எடுத்திருக்காங்க. என்ன பிறவியில எடுத்திருக்காங்கன்னா, அவங்க முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியம், நல்லதும் செய்திருப்பாங்க, கெட்டதும் செய்திருப்பாங்க. அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 7 பிறவிகள்ல ஒண்ணுல பிறந்திருப்பாங்களாம். மக்கள், விலங்கு, ஊர்வன, பறவை, நீரில் வாழ்வன, தாவரம், தேவன். இதுல ஒண்ணுல பிறந்திருப்பாங்க. இப்ப மக்கள் புதல்வர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவங்கள போய் சேரும் போது அவங்களுக்கு துன்பம் வராதாம். தீயவை தீண்டா, துன்பம் சேராது. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். விளக்கம்: ஒருவர் பொய் சொல்லி திருடி பிறரை ஏமாற்றினால் பிறர் இழிவாக பேசுவர். அந்த பழி சொல்லுக்கு ஆளாகாமல் நற்குணம் உடைய புதல்வரை பெற்றால், அந்த புதல்வர் முன்னோரை நினைத்து செய்யும் தான தர்மங்கள், முன்னோர் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினையின் பயனால் தேவர், மக்கள், விலங்கு, பறவை, நீர் வாழ்வன, ஊர்வன, தாவரம், இந்த 7 பிறப்பில் எந்த பிறவியில் பிறந்தாலும் முன்னோரை போய் சேரும். துன்பங்கள் சென்று அடையாது.